I love you. You buy us anything we want. You do not shout at us. You're the best dad ever. It's great to spend time with you. You helped me a lot. You resigned your post as a minister to just stay with us. I wish you happy 50th birthday. Hey Daddy, I love you. You help me with a lot of things, especially filmmaking. You help us both. You do what's good for us, and you're a really great dad to spend time with. You resigned your post of being a minister just to come and spend time with us, and that was really great of you. I love you. No, we love you. That's why we wish you a happy 50th birthday. என் இனிய தமிழ் மக்களே, என்னுடைய மாணவனும் என்னுடைய பிள்ளையுமாக நான் கருதக்கூடிய நெப்போலியனின் 50வது பிறந்த நாளில் சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ பேரை சந்தித்து நடிகர் ஆக்கியிருக்கேன். சில வித்துக்கள் மிக பிரம்மாண்டமாக அது முளைத்து கிளைத்து தழைத்து மிக பெயரும் புகழோடும் என் பெயரை காப்பாற்றியது உண்டு. அந்த வரிசையிலே நெப்போலியனை நான் மிகவும் நேசித்து என் பெயரையும் காப்பாற்றி தன்னையும் காப்பாற்றி கொண்டவன் நெப்போலியன் என்று சொல்வதில் பெருமைப்படுவேன். நடிக்க வரும்போதே நான் கேட்டிருக்கேன், அவனுடைய இயற்பெயர் குமரேசன், ஆனால் நெப்போலியன் மாத்திரேன். நெப்போலியன் உலகத்தையே வென்று குவித்தவன். ஜெயித்த அந்த நெப்போலியன் ரொம்ப குட்டை, ஆனால் இவன் ஒரு நெட்டையான ஒரு மனிதனுக்கு நெப்போலியன் பேர் வச்சு. ஏன்னா எதிலுமே இவன் வெற்றி அடைய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவனை அறிமுகப்படுத்தும் பொழுதே நான் அந்த பெயரை வைத்தேன். என்ன பெரிய விசேஷம்னா, என்றைக்கு என்னிடம் அறிமுகமாகும் போது எந்த சூழலில், எந்த நிலையில், எந்த பணிவில், எந்த அடக்கத்தில், எந்த ஒரு பாசத்தோடு இருந்தானோ அதை இன்று வரை எந்த வளர்ச்சியிலும் ஒரு நடிகராக பிறந்து அரசியல்வாதியாகி மத்திய அமைச்சரவையில் மந்திரியாக இருந்தும் கூட தன்னுடைய பணிவையும் அடக்கத்தையும் என் மீது வைத்த பாசத்தையும் மறக்காமல் குருஸ்தானத்திலே வைத்து கொண்டவன் நெப்போலியன்களில் ஒரு என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பையன். ரெண்டாவது, அவனுக்கு நான் முதல்ல ஒரு டைலாக் கொடுத்துருப்பேன் படத்தில். நடிக்க வரும்போது இவன் சின்ன வயசு பையன். இவனை கொண்டு ஒரு வயசான கதாபாத்திரத்தில் நான் நடிக்க வைக்கும்போது யாருமே ஏற்றுக்க மாட்டோம். மன்னிக்கணும் சார், என் வயசில் போய் நான் இப்படி ஒரு வேஷத்தில் நடித்தா எப்படி சார் என் முன்னேற்றம் பாதிக்கிறதான்னு கேட்பான். அதையெல்லாம் வந்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை செய்கிறேன்னு சொல்லி ஒரு வயதான கதாபாத்திரத்தை அவன் சின்ன வயதில், குமரேசன் அவன் பேர், அவன் நெப்போலியன் மாத்திரேன், சின்ன வயதில் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை இருக்கான். நான் முதல் முறையாக அவனுக்கு ஒரு டைலாக் கொடுத்தேன். நான் நல்லதை தான் சொல்லுவேன், நல்லதை தான் செய்வேன். எனக்கு வர்ற லட்சுமியை எவனும் தடுத்து நிறுத்த முடியாது. இது அவனுக்கு சென்டிமெண்ட்டாக நான் கொடுத்த டைலாக். சில நேரங்களில் சில வாக்குகள் பழிக்கும்னுவாங்க. அதுபோலவே அவன் இந்த வரைக்கும் நல்லதை தான் யோசிச்சிருக்கான், நல்லதை தான் செஞ்சுருக்கான். அவனுக்கு வந்த லட்சுமி ஜெயசுதா, என் சகோதரி ஜெயசுதா. அவனுடைய வாழ்க்கை துணைவியாக வந்ததற்கு பின்னால் அவன் படிப்படியாக லட்சுமி அவனோடு இணைந்து வளர்ந்த கதை தான் இருக்கிறத, அவன் தேய்ந்த கதை இந்த வரையும் இல்லை. என்னுடைய வாக்கும் பளிச்சிருக்கு. ஜெயசுதா இன்று வரையும் லட்சுமியாகவே அவனோடு இணைந்து அவனுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து கொடுக்கிறான். பொய்யில்லாதவன், உண்மை உள்ளவன், எந்த தொழிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் முழுமையாக இருந்து செயல்படுத்தக்கூடியவன். அதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் அவன் செஞ்சுருக்கான். அவன் நடிகனாக இருந்தாலும் சரி, நட்புகளில் இருந்தாலும் சரி, ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய செயல்பாட்டில் தூய்மையும் நேர்மையும் கண்ணியத்தையும் உடையவன். அவன் 50வது பிறந்த நாளில் அவனை வாழ்த்துவதற்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்து நான் பெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க. அவனுடைய ஈகை குணம் ஒரு அறக்கட்டளை வச்சு ரொம்ப அழகாக பண்ணிருக்கான். அவனுடைய ஈகை குணம் அது மட்டும் இல்லை. இன்றைக்கி ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டான். எனக்கு வருத்தம், ஏன்டா நாட்டை விட்டு போயிட்டேடான்னு. உலகம் முழுவதும் அவன் பரவி கிடக்கின்ற அந்த பெயரோடு மிகச்சிறந்த எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பான ஒரு நிலைக்கு வருவான் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி நெப்போலியனுக்கு 50வது பிறந்த நாள் இன்று. அரையாண்டு காலம் அவர் 100 ஆண்டு காலம் நோய் நொடிவில்லாமல் எல்லா செல்வமும் பெற்று நலமோடு இருக்கணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறோம். ஃபஸ்ட்டு தம்பி நெப்போலியன்
நான் முதல்ல சந்தித்தது கிழக்கு சீமையில் இயக்குனர் பாரதிராஜா அவங்க படம். அதில் நாங்கள் 2 பேரும், நான், தம்பி நெப்போலியன், ராதிகா 3 பேர் தான் மெயின் கேரக்டர். அதாவது பாசமலருக்கு அப்புறம் ஒரு கிராமத்து பாசமலர் அப்படின்னு சொன்ன படம், வெற்றிகரமாக ஓடின படம். அதில் நாங்கள் 3 பேருமே ஒரு நடிப்பாக அந்த கேரக்டரை செய்யல, அந்த கேரக்டராகவே வாழ்ந்தோம். அதுலேயும் குறிப்பாக தம்பி நெப்போலியன் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் பண்ணியிருந்தார். ஏன்னா ஹீரோ பண்ணுறது மற்ற கேரக்டர் பண்ணுறதை விட ஒரு வில்லன்னா ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் அவ்வளோ சிறப்பாக செஞ்சு நல்ல பேர் கிடைச்சிது. அதே மாதிரி கலைத்துறையில் அவர் வந்த நாட்களிலிருந்து அவர் நடித்து கொண்டிருந்த நாட்கள் வரையிலும் இன்னமும் தனக்கென்று ஒரு இடத்தை அவர் தக்க வைத்து கொண்டிருக்கிறார். அவர் பாராட்டப்படக்கூடிய ஒரு கலைஞர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்க நெப்போலியன். அதே மாதிரி எந்த துறையில் ஈடுபட்டாலும் தம்பி நெப்போலியன் அதை சிறப்பாக செய்யக்கூடியவர். அரசியலில் வில்லிவாக்கம் தொகுதி தமிழ்நாட்டிலேயே பெரிய தொகுதி. அந்த தொகுதியில் அவர் நின்று வெற்றி பெற்று அந்த தொகுதி மக்களுக்கு தான் இருக்கின்ற காலத்திலே மிக சிறப்பாக பணியாற்றினார். அது அதாவது ஒரு சிறந்த பணியாளர், தொகுதி மக்களை சரியான முறையிலே கவனிக்கக்கூடியவர் என்பதை அதில் அவர் நிரூபித்தார். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதியில் நின்று நாடாளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கு அவர் மரியாதைக்குரிய அமைச்சர் பொறுப்பை ஏற்றார். அந்த அமைச்சர் பொறுப்பிலும் தன்னுடைய கடமையை மிக சிறப்பாக செஞ்சார். அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடியவர் தம்பி நெப்போலியன், அதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு முன்னேற்றங்கள், இவ்வளவு வளர்ச்சி எல்லாமே ஏற்பட்டிருக்குன்னா உண்மையான உழைப்பு, நம்பிக்கை. அந்த வகையில் தம்பி நெப்போலியன் இப்போது தமிழகத்தில் இல்லாதாலும் அமெரிக்காவில் இருக்கார். அங்கு போனாலும் அந்த அமெரிக்கா நாட்டுக்காகவும் உழைப்பார், அமெரிக்காவில் இருக்கும் தமிழர்களுக்காக உழைப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்லவர். ஆகவே அவர் நடிகர் சங்கத்தில் இருந்தபோதும் மிக சிறப்பாக செஞ்சார். ஆர்டிஸ்ட் யூனியனில் இருக்கும்போதும் ரொம்ப மிக சிறப்பாக செஞ்சார். அவர் அதான் சொல்கிறேனே, அப்புறம் அந்த ஐடி கம்பெனி ஆரம்பித்து அதையும் மிக சிறப்பாக செஞ்சார். எந்த ஒரு காரியத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட நல்லவர் இன்றைக்கு 50வது ஆண்டு பிறந்த நாள் விழா என்று கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நானும் கூட இருந்திருக்கணும். ஆனால் தம்பி, நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்க, நான் இந்தியாவில் இருக்கேன். என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும், உங்கள் துணைவியாருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றென்றும் உண்டு. ஆண்டவன் உங்களுக்கு பக்கத்துணையாக இருந்து சிறப்பாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நன்றி. இதை பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். என்னுடைய அன்பு சகோதரர் நெப்போலியன் அவர்களுக்கு 50வது ஆண்டு பிறந்த நாள். நான் அவருக்கு வாழ்த்த வயதிலெல்லாம் நான் சொல்லக்கூடாது. நான் 61 வயசுக்காரன், அதனால் நான் சொல்லலாம். என்னுடைய அன்பு சகோதரர் என் ஊரை சேர்ந்தவர், எங்கள் மண்ணை சேர்ந்தவர். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் திருச்சியில் பிறந்தவன், அவர் லால்குடிக்காரர். ஆனால் எனக்கு நெப்போலியன் சகோதரர் நெப்போலியன் அவர்களே முதல்ல அண்ணன் நேரு வீட்டுக்கு போய் அப்போ உணவு அமைச்சராக இருந்தார். அப்போ போகும்போது நான் ரொம்ப நிறைய தடவை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். சகோதரர் நெப்போலியன் அவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு 250 300 1000 பேர் இருக்கும். 1000 பேருடைய ஃபோன் நம்பர் ஞாபகத்திலே இருக்கும். ஏன்னா பேசிக்கலி அவர் போலீஸ்மேன்றதை கேள்விப்பட்டேன். ஐ டோன்ட் நோ how far it is true, but anyway அவரே சொல்லியிருக்கார், போலீஸ்மேனாக இருந்ததாக சொன்னார். ஒரு 1000 ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்குவார், கேட்ட உடனே சொல்லுவார். அந்தளவுக்கு இருந்த மனிதனை பாரதி ராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தினார், புதுநெல்லு புதுநாத்து என்ற படம். அப்போ அவர் வந்ததுக்கு பிறகு நான் என் படத்தில் இது நம்ம பூமி என்ற படத்தை பி வாசு அவருடைய டைரக்ஷனில் நெப்போலியன் செய்யணும்னு சொன்னேன். இல்லையா, வேஷம் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படி இப்படின்னு வாசு சொன்னார். நான் சொன்னேனோ, முதல் காரணம் என்னென்னா எங்கள் ஊருக்காரரு அவர் நடிக்கணும்னு சொன்னேன். ரொம்ப அழகான உயரம், அழகான மீசை, மூக்கு மூலியமாக இருப்பார்னு சொல்ல, அது மாதிரி மூக்கு மூலியமாக ரொம்ப அழகாக இருப்பாப்புல. அண்ட் அஃப்கோர்ஸ் அடுத்த படம் பாரதி ராஜா நம்ம படத்தில் மிக அற்புதமாக செஞ்சார்.
அதாவது விஜயகுமார்னா இந்த பக்கம் ராதிகா, இதுக்கு நடுவில் இப்போ நெப்போலியன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த வேடத்தை செய்தார். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஆர்டிஸ்ட்டு. அப்புறமா வந்து சில நேரத்தில் இந்த சொந்தமாக பாட்டு பாடினதுனால அந்த ஒரு அற்புதமான பாட்டு எல்லா எலெக்ஷன் மேடையிலையும் பாடுவார், கேள்விப்பட்டிருக்கோம். பட் என்னென்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் என்றால், அவரை வந்து நடிகர் சங்கத்தில் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உபதலைவர் ஆக்குனது நான் தான்னும் போது நான் பெருமைப்படுகிறேன். ஏன் இதை நான் வாழ்க்கையில் சொல்கிறேன்னா, சகோதரருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அதிகமாக இருக்குன்னு அவருடைய பேச்சு, அவர் செஞ்ச பிளானிங் அதெல்லாம் பார்த்தேன் நான். ஸோ நம்ம தமிழ்ச்செல்வி அம்மாவை அவங்க உபத்தலைவராக ஜெயிச்சா கூட அவங்கள சொல்லி வாபஸ் வாங்க வச்சு சகோதரர் நெப்போலியனை கொண்டாந்து அடுத்ததில் ஒரு தேர்தலில் அவரே ஜெயித்தார். பட் என்னென்னா, தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் ஒரு போஸ்டிங்னு கொண்டாந்தது நான். அதில் எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஏன்னா அடுத்தது அவருக்கு கிடைத்த போஸ்டிங் வந்து டெல்லியில் போய் அமைச்சர் பதவி கிடைத்தது. அதை நினச்சி நான் புலங்காகிதம் அடைந்தேன். இன்னொன்று என்னென்னா, அவர் அமைச்சர் ஆனதுனால இப்போ என்னை போன்றவர்கள்லாம் பெருமை என்னென்னா, நம்மளோட அன்பாக பேசுகிறாரு எங்கே பார்த்தாலும். நான் ரவி நான் பேசும்போதே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுவும் அவ்வளோ பெரிய தொகுதியான பெரம்பலூர் தொகுதியிலிருந்து ஜெயிச்சு அவர் ஆயிருக்காரு. சகோதரர் அவர்கள் பல்லாயிரத்தாண்டு வாழணும், பெரிய அளவில் வாழணும். ஏன்னா சிவலப்பெரிய பாண்டியெலாம் அந்த படத்தில் அது என்ன, அது ஒரு கேரக்டர். அது எப்படி மலையூர் மம்மட்டியானில் தியாகராஜன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லலாம் தனித்தனியாக ஒரு கேரக்டர். இப்போ வீரன் வேலுத்தம்பி நான் பண்ணேன், எனக்கு ஒரு கேரக்டர். அது வீரன் வேலுத்தம்பி ராதாரவி பண்ணுறேன். அந்த மாதிரி சகோதரர் நெப்போலியனுக்கு இந்த படம் அமைஞ்சு அதாவது அதுவாகவே வாழ்ந்து காட்டினார். ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞர். அவருக்கு 50வது ஆண்டு. இன்னும் வந்து அவர் வந்து ஒரு 200 வருஷம் வாழணும். ஏன்னா பல பேருக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதன். ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சங்கம் ஆகட்டும், இல்லை எங்கள் டப்பிங் யூனியனில் இப்போ நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் கூட அக்கறையோடு கேட்குற மனுஷன். ஏன்னா என்னை கூப்பிடலன்னு, கூப்பிட்டோம்மையா கூப்பிடாமல் இருப்போம்மா. பட் அவர் அமெரிக்காவில் இருந்ததுனால அந்த இது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. இருந்தாலும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயுமே வந்து தலையிடக்கூடிய உண்மையாகவே உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் நெப்போலியன் அவர்கள் எங்கே இருந்தாலும் ஓஹோன்னு வரணும். ரொம்ப இந்த 50வது ஆண்டு பிறந்த நாளில் வந்து தமிழ்நாட்டில் அவர் வந்து கொண்டாடணும். அதையும் அமெரிக்காலேயே கொண்டாடிடக்கூடாது, இங்கே கொண்டாடணும். அதில் நாங்கள்லாம் கலந்துக்கணும். நன்றி, வணக்கம். வணக்கங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? என்ன ஒரேடியாக ரொம்ப தூரம் போயிட்டீங்க அமெரிக்காவுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. 50வது வயசுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பிக்கு இந்த அண்ணனுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் நான் என் தம்பியை பற்றி கொஞ்சம் பேசியானோம். எனக்கு முதல் முறையாக அவர் வந்து ஒரு நடிகராக தான் தெரியும். அதாவது புதுநெல்லு புதுநாத்துன்னு படம் பாக்கியில் எப்பவுமே ஒருத்தர் என்ன தொழில் செய்கிறாங்களோ அதில் இம்ப்ரெஸ் பண்ணோம். இப்போ நான் அவரை வந்து ஒரு நடிகராக தான் பார்க்குறேன். நேர்லையும் கூட அது வரைக்கும் பார்த்தப்போ என்னடா இவ்வளோ அற்புதமாக நடிக்கிறாரு. பாரதிராஜா சார் யாராக இருந்தாலும் நடிக்க வைப்பார். பட் அதுலேயும் கூட தனியாக தெரியணும் இல்லையா? அப்போ அசத்தினார். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதில் அசத்தணும். இப்போ நம்மளுக்கு ஒருத்தர் பற்றி விஷயமே தெரியாது, அவருடைய பாட்டு கச்சேரிக்கு போகிறோம், அவரை வந்து முதல்ல பார்க்குறோம்னா அவர் பாட்டு பாடி அசத்தணும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம வந்து கார் ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் வராரு, அவர் வந்து டிரைவிங் வசதி ஆகணும். அப்போ தான் அவர் வேற வந்து ஒரு முதல் மரியாதை அப்போ தான் ஏற்படும். அப்படி வந்து நடிகராக வந்து நெப்ஸு மேலே ஒரு முதல் மரியாதை ஏற்பட்டுச்சு புதுநெல்லு புதுநாத்து பார்த்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்து அவர் கூட நான் அவர் சேர்ந்து நடிக்கிற சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது. படிப்படியாக அவருடைய வளர்ச்சியை பார்த்துக்கிட்டு வரேன். 100 படங்கள் குறுகிய காலத்தில் நடிச்சிட்டாரு. ரொம்ப டெடிக்கேஷனாக எவ்வளோ பெரிய வசனம் கொடுத்தாலும், ஏன்னா நான் அவர் அடிதடி, பங்காளி, இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ரொம்ப மரியாதை கொடுத்து பழகுவார் சீனியர் ஆர்டிஸ்ட்கிட்ட. அது எனக்கு ஒரு விஷயம் என்ன அசந்து போயிட்டுன்னா, ஒரு முறை வந்து ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை சந்திக்கிறோம். கிட்டத்தட்ட என் வயசு அவர்கிட்ட அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் நெப்ஸு. அது சகஜமாக. இப்போ நான் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர், நடிகர் தலைமை சிவாஜி பார்த்தாரு, சிவகுமாரன் எங்களோட வயசில் மூத்தவங்களை பார்த்தா காலை தொட்டு கும்பிட்டு வணக்கம் சொல்லுவோம். பிற்பாடு வந்து இவர் மத்திய இணையமைச்சர் ஆகிட்டார். ஆனதுக்கப்புறம் ஒரு விழாவில் வந்து அந்த சீனியர் நடிகர் வர்றாரு. இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு. மறுபடியும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அது எனக்கு ரொம்ப அதிசயமாக இருந்தது. நான் ரொம்ப வியம்பி போட்டுற மக்கள் தலைமை எம்ஜிஆரை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் வந்து எம்கே ராதான்னு சந்திரலேகா படத்தினுடைய ஹீரோ.
அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு நடிகராக இருந்தப்போ. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமும் அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே அவரு தலைவர் எம்ஜிஆர் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அந்த ஒரு பணிவை நான் எதிர்பார்க்கவில்லை. அதே மாதிரி எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் நடிக்கும் போது எவ்வளவு டெடிக்கேஷனாக நடிக்கிறாரோ அதே மாதிரி வந்து நடிகர் சங்க உபத்தலைவராக பதவியேற்றப்போ நடிகர் சங்கத்துக்கு பெரிய கடன் இருந்தது. என்னுடைய நண்பர் விஜயகாந்த் தான் தலைவரானார். அப்போ வந்து அந்த ஃபீல்டு ஒர்க் வந்து நெப்ஸ் பண்ண மாதிரி யாருமே பண்ணலாம், அசத்திட்டார். ஏன்னா 2 ஸ்டார் நைட் நடந்த வெளிநாட்டில் பம்பரமாக சுரண்டு வேலை செஞ்சு அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து நெப்ஸுக்கு இருக்குது. அதனால தான் வந்து கடுமையான உழைப்பாளிகளை பார்த்தால்தான் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து கடினமான உழைப்பாளி. அவர் வந்து சூரியன் உதயமாக இருக்கு முன்னாடி எந்திரிச்சு சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் தான் படுப்பார். ஒரு ஓய்வறியா சூரியன் அவர் சொல்லுவாங்க. அதனால தான் இவர் மேலே ஒரு தனி மரியாதை வச்சு இவர் வில்லிவாக்கம் தொகுதியில் நிற்க வச்சு 10 லட்சம் வாக்காளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகுதி. அது பெட்டு கலட்டுருங்க. அது அங்கெல்லாம் போட்டிட்டு நானும் கூட நினச்சேன் என்ன எடுத்தோன்னு தம்பிக்கு இப்படி ஒரு தலைவர் பெரிய தொகுதி கொடுத்தாரு அப்படின்னு. அதில் வெற்றி அடைஞ்சார். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதியிலேருந்து எம்பி ஆகி எந்த வேலையை எடுத்துட்டாலும் அவ்வளவு அழகாக டெடிக்கேஷனாக பண்ணார். இதுக்கப்புறம் வந்து ஒரு நட்பு வட்டாரத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. ஒருத்தரை நான் சந்திக்க வேண்டியது. அது நெப்ஸ் மூலமாக தான் சந்திக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணேன். பொதுவாக ஒரு மத்திய இணையமைச்சராக இருக்கிறவங்க வந்து இன்னாரை சந்திக்கணும்னு நீங்கள் கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க அப்படின்னா ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா அது ஏதாச்சும் இதில் ஒரு வில்லங்கம் இருந்து ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இவர் பேர் தான் கெடும். ஒரு அமைச்சருங்கிற முறையில் அவர் மத்திய இணையமைச்சருங்கிற முறையில் இவருடைய பேர் தான் கெடும். ஆனால் எங்கிட்ட எதுவுமே கேட்கல. அப்படியாண்ணே அவர் பார்க்கணுமாண்ணே உடனே ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் உடனே அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி உடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணி அது என் மேலே இருக்கிற நம்பிக்கையின் காரணமாக தான் இருக்கும். உடனே பண்ணி ஒரு பெரிய அளவில் எனக்கு உதவி பண்ணார். அப்புறம் அடித்தடி படத்தில் நடிச்சிட்டு இருக்கையில் இன்னும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிறேன் வந்து ஆஃபீஸை பாருங்க அப்படின்னாரு. ஒரு பீச்சில் ஷூட்டிங் முடிச்சுட்டு போகிற வழி தான் இருக்குது ஆஃபீஸ். நான் என்ன பிஸ்னஸ் பண்ணேன். எப்பவுமே வந்து நடிகர்களுக்கு வந்து பெரிய வியாபார அறிவெல்லாம் இருக்காது. என்ன வந்தால் ஏதோ வசனத்தை பேசின போனோம் அப்படிங்கிறது. போய் பார்த்து அசத்துட்டா. ஃபாரினில் கார்பரேட் கம்பெனிலாம் எப்படி இருக்குமோ அப்படி பிரமாதமாக பண்ணி அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கு அவங்களுடைய வெற்றிக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணம் அவங்களுடைய துணைவியார் தான். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தேன் அவங்களும் கூட சேர்ந்து ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து எந்த அளவில் அதில் முக்கிய பங்கு வகிச்சாங்க அப்படின்னு. அவங்களுடைய மனைவி ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனால் இப்படி எல்லா சிறப்பும் உள்ள நெப்ஸினுடைய வாழ்க்கையே ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எந்த வேலையில் இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அதில் வந்து அவர் மிக வெற்றிகரமானவராக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நெப்ஸ் 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அங்கே அமெரிக்கா வரும்போது உங்களை சந்திக்கிறேன். இப்போ எப்போ வேணாலும் தைரியமாக அமெரிக்காவில் நீங்கள் இருக்கிற தைரியத்தில். நன்றி, வாழ்த்துக்கள். நெப்போலியன் ஹாப்பி பர்த்டே. சர்ப்ரைஸாக இருக்கும் நெப்போலியன் உங்களுக்கு. ஏன்னா உங்கள் பர்த்டேன்னு எனக்கு சொன்னோன்னே விஷ் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் அமெரிக்காவில் இருப்பீங்க. ஸோ அமெரிக்காவில் இருந்தாலும் என் நண்பருக்கு நான் விஷ் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஐம் விஷிங் அ வெரி ஹாப்பி பர்த்டே. நெப்போலியன் பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த நேரத்தில். ஏன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியும் நட்பை பற்றியும் சொல்ல முடியும். நட்பை பற்றி சொல்லணும்னா நெப்போலியன் வந்து ஒரு உறவு என்னுடைய உறவு வித் நெப்போலியன் சொன்னால் அது எப்படி நம்ம வந்து சினிமா உலகத்தில் நம்ம வந்து சேர்ந்திருந்தாலும் அவரோட அரசியலில் நான் கொஞ்சம் நாள் பயணிச்சிருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினைப்பேன், நான் நல்லா இருக்கணும்னு அவர் நினைப்பார். இதுதான் எங்கள் 2 பேருக்குள்ள நட்பு. என்னுடைய அண்மையில் சொல்லணும்னா என் தாயார் இறந்த பிறகு உடனடியாக எனக்கு தொலைபேசியில் தொடர்பு பண்ணி என்னை வந்து பார்த்துட்டு அந்த துக்கத்தில் பங்கேற்கின்ற ஒரு நண்பர் தான் என்னுடைய நெப்போலியன். வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நெப்போலியன் ஃபேமிலி எனக்கு ரொம்ப க்ளோஸு. அதே மாதிரி நெப்போலியனுடைய மனைவி அவங்களாம் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறேன்னா அவ்வளோ அந்யோன்யமாக ஒரு அண்ணன் கூப்பிடும்போது அந்த அண்ணனுடைய உண்மையான பாசம் அவங்கள்ட்ட தெரியும். நெப்போலியன் வந்து அவருடைய பிறந்தநாள் அவங்க குடும்பத்தோடு ரொம்ப சிறப்பாக என்றுமே இதே போல் இளைஞனாக என்னை போல் 25 வயசு இளைஞனாக நெப்போலியன் என்றும் இருக்க வேண்டும். அந்த 25வது பிறந்தநாள் வந்து நெப்போலியன் கொண்டாடுறதா சொன்னாங்க. எனக்கு அவரோட ஒரு வயசு கம்மி, 24 வயசு தான். அடுத்த வருஷம் நான் 25 வயசு கொண்டாடும் போது நெப்போலியன் கூட வந்து நீங்கள் கொண்டாடணும். I'll have a wonderful day with your family. Always be happy, prosperous, because happiness is very important in life. I'm sure God will bless you with a lot more happiness. Whatever may be the sadness that you may face in your life, Napoleon, I love you as a friend. I will remain as a friend. I'll always cherish your friendship. I wish you all the best in your life. And மேலும் உயர நீங்கள் இருக்கணும். அந்த உயரத்தை பார்த்து நான் ரசிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். Napoleon, once again, a very, 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 very happy birthday to you. I love you, Napoleon. Bye.
ஹாப்பி பர்த்டே நெப்போலியன். விஷ் யூ அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. 50 வயசு ஆயிடுச்சா உங்களுக்கு? தெரியலையே, ஒன்று பார்த்தா கொஞ்சம் யூத்தாக இருக்கீங்க. அதை ரொம்ப எல்லாரையும் ரொம்ப ஏமாற்றிட்டீங்க போல இருக்கு. பட் எனிவே ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து எனக்கு ஒரு ஒண்டர்ஃபுல் கோஸ்டார், நல்ல படங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய நல்ல கேரக்டர்ஸ் கூடவே செஞ்சுருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவ்வளோ வருஷம். அண்ட் இது எப்போ இப்படியே இருக்கணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை. ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அருமை தம்பி நெப்போலியன் அவர்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பல பிறந்த நாட்கள் தம்பி நெப்போலியனை நேரிலே சந்தித்து வாழ்த்துகின்ற மகிழ்ச்சியான தருணங்களை எல்லாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன். இன்றைக்கு நீங்கள் கிடந்திருக்கிறீர்கள். நாங்கள் தமிழ் மண்ணிலிருந்து தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழர்களுக்காகவும் என்றைக்கும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற அருமை தம்பி முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய அன்பு தம்பி நெப்போலியன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தமிழ் மண்ணிலிருந்து அனுப்பி வைக்கிறோம். அன்பு தம்பி, உனக்கும் தங்கைக்கும் பிள்ளைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் பல நினைவுகள் அலைமோதுகிறது. நம்ம நடித்த படங்கள், நாம் அந்த காட்சிகளில் நடிக்கும் பொழுது நடைபெற்ற சம்பவங்கள், சூழல்கள், அது மட்டும் இல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்களுடைய மாநாடுகளில் கலந்து கொண்டு நீங்கள் பாடிய பாடல்கள், ஆட்சிய உரைகள், இவையெல்லாம் இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது. ஒரு நாள் ஒரு முறை என்னுடைய குடும்பம், நான், என்னுடைய மனைவி, பிள்ளைகள், நீ, உன்னுடைய மனைவி, அப்போ பிள்ளைகள் எல்லாருமே சுற்றுப்பயணம் கார்லேயே தமிழ்நாடு பூரா சுற்றணும். கொல்லிமலையில் போய் தங்கியிருந்தோம். அந்த நாட்கள் ரொம்ப இனிமையான நாட்கள். அதையெல்லாம் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ சூழல்களில் பிரச்சனைகள் வரும்போது, சிக்கல்கள் வரும்போதும், மகிழ்ச்சி வரும்போதும் எந்த விதமான பாரபட்சம் பார்க்காமல் நீ என்னோடு பகிர்ந்து கொள்வாய், நானும் உன்னோடு பகிர்ந்து கொள்வேன். எனக்கு நீ ஆறுதல் சொல்லியிருக்கிறாய், எனக்கு நீ ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். ஆகவே உடன்பிறவா தம்பியாக உன்னை நான் நேசிக்கின்றேன், என்னை நேசிக்கின்றாய். ஆகவே உனக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. பொதுவாக கடல் கடந்து போனாங்கன்னா நீங்கள் வரலாறில் பார்க்கலாம், சரித்திரத்தில் பார்க்கலாம். நம்ம கடல் கடந்து வியாபாரத்துக்கு போவாங்க, வாணிபம், கடல் கடந்து வாணிபம் செய்வார்கள். தமிழர்களே வாணிபம் செய்திருக்கிறார்கள். கடல் கடந்து போர் தொடுப்பதற்காக கடல் கடந்து போவார்கள். நாட்டை பிடிப்பதற்காக கடல் கடந்து போவார்கள். அதற்கு பிறகு இதை தாண்டி கடல் கடந்து காதலுக்காக கடல் கடந்து போவார்கள். இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள். ஆனால் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்காக தான் நேசிக்கின்ற மண்ணை, தான் நேசிக்கின்ற தொழிலை தள்ளி வைத்துவிட்டு தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சியே முக்கியம் என்று தியாகம் செய்து கடல் கடந்து போன ஒரு மனிதன் உண்டென்றால் அது தம்பி நெப்போலியன் தான். அதுதான் உண்மையான அன்பிற்கும் நேசத்திற்கும், குடும்பத்தை நேசிக்கின்ற அந்த அந்த உணர்வுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக தம்பி நெப்போலியன் அவர்கள் திகழ்ந்தீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு துணையாக இருக்கிற தங்கை சுதா, உன்னுடைய அருமை பிள்ளைகள் தனுஷ், ஒரு அருமையான குடும்பம். நீ ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு தமிழராக நீ சாதித்தது எத்தனையோ இருக்கிறது. ஒரு இயக்கத்தை சார்ந்தவராக நீ சாதித்தது எத்தனையோ.
ஆனால் ஒரு குடும்பத் தலைவனாக நீ செய்திருக்கின்ற தியாகம் இருக்கிறதே, அதை நிச்சயமாக அந்த இடத்தை பிடிப்பதற்கு நிச்சயமாக யாராலும் முடியாது என்பது இந்த அண்ணனுடைய திண்ணமான எண்ணம். அருமை தம்பி நெப்போலியன், நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். உன் குடும்ப மகிழ்ச்சியோடு, உன் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு, என் தங்கை உன் துணைவியார் மகிழ்ச்சியோடு சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் என்பதை என் நெஞ்சார மனமாற அன்பு தம்பி நெப்போலியனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் அனுப்பி வைக்கிறேன். பெற்றுக்கொள்ளலாம் தம்பி. என்னுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து இனி வந்து நேரம் போய் தான் நம்ம வாழ்த்து சொல்லணும். உன்னோட வாழ்த்து சொல்லிடு. தம்பி நல்லா பல்லாண்டு வாழணும், என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கெல்லாம் சேர்த்து ஹாஸ்யம் பேசும். Hello uncle, வணக்கம் uncle. Very happy birthday to you uncle. You are really important to our family because when we started off uncle, நீங்கள் ஆரம்பிச்சும் போது you started off as Appa's friend. அப்பா மூலமாக பழக்கம், அங்கிள் வருவீங்க, ஹலோ சொல்லுவோம் போவோம். But once when we got to know you, you became our friends. My friend, my sister's friend. எங்கள் ஏஜுக்கான எங்களோட நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டு we were very very close. And then uncle, one thing that I have not seen in any other Appa's friends or people that I know is, when we are facing up with a problem, our first human nature for us is to solve the problem for ourselves. We take care of that, But you didn't do that. Veeravanallur, when you created the hospital, uncle, when you took care of so many children, when we came as a family, it was an absolute pleasure to actually find out, to know someone like you, uncle, do something like that. So I'm very proud to say this now, that that the bond, you live in America, we're sitting here in Chennai, the bond will never ever be over between our family and our family. It will continue for generations to come now. So I wish you a very very happy birthday. Many many more years like that should follow you. And I'd like to say hi to Akka, auntie, how are you? And both the brothers, and I will meet you guys soon in America. Thank you. சுதா, அவங்க தம்பி சொல்கிறது பூரா வீரவநல்லூரில் நம்ம அழுதெல்லாம் ஆனந்த கண்ணீர். அதனால் நாங்கள் அதை மறக்க முடியாத இன்சிடெண்ட். அதுதான் அவங்களுக்கு பசங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வைக்குது. வில் மீட் அகெயின். அமெரிக்காவுக்கு வர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ அந்த ஷாரு பிறந்தநாள் 50வது பிறந்தநாள் கொண்டாடுகின்ற அருமை தம்பி நெப்போலியன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எப்படி பின்னோர்ல வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ண. அடுத்த தடவை நேரம் அங்கே வந்துடும், அங்கே பார்த்துக்கோ. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க அப்படின்ற ஒரு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய இனிய நண்பன் நெப்போலியனுக்கு வருகிற டிசம்பர் 2ஆம் தேதி பர்த்டே, தட் டு 50th பர்த்டே. ஐ விஷ் ஹிம் ஆல் சக்ஸஸ். அண்ட் அவர் வந்து 100 இயர்ஸ் இருக்கணுன்றது நான் ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆஸ் எ கோ ஆர்டிஸ்ட் இல்லாமல் இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்ட், இனிய நண்பர், நல்ல சிந்தனையாளன், நல்ல மனது, முக்கியமாக வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நெப்போலியன் சார் பற்றி சொல்லணுன்னா, அவர் வந்து எங்கள் டைரக்டர் பாரதி ராஜாவோட ஸ்கூலு. நான் வந்து நிழல்கள் அறிமுகமானேன். அவர் வந்து புது நெல்லு புது நாத்துன்ற ஒரு படத்தில் அறிமுகமானார். ஃபஸ்ட்டு படத்துலேயே, அதாவது ரொம்ப யங் ஏஜ்லேயே ஓல்டு கெட்ட போட்டு கலக்கினார். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்லாம் பண்ணி தன்னுடைய கடின உழைப்பினால் ஹீரோவாக வந்தார். அவர் ஹீரோ நடித்த படம் வந்து, நானவரோ நடித்த படம் வந்து சீவலப்பெரி பாண்டி. கிழக்கு செவ கையிலே கீராறு கையிலே, அந்த பாட்டு வந்து இன்றைக்கும் பசுமையாக மனசில் இருக்குது. சச் எ ஒண்டர்ஃபுல் கோ ஆர்டிஸ்ட். அதாவது ஷூட்டிங்கில் யாருக்காவது என்ன பிரச்சனை அப்படின்னா இவருக்கு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இவரே போய், இவர் காதுக்கு வந்துருச்சுன்னா இவரே போய் வாலண்டியராக ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து கரெக்டாக சேஃப் ஆனாங்களா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு மனிதன். வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவர் வந்து இன்னும் நிறையா உயரங்களை தொடரணும் அப்படின்னு ஆண்டவன் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். Hi Neps, first and foremost, a very very happy birthday.
நான் ஆரம்பத்தில் உங்களை வந்து எப்போ பார்த்தேன், ஐ திங்க் முதலாக உங்களை பார்க்கும்போது கேப்டன் மகள் ஷூட்டிங்கில் தான் பார்த்தேன். கேப்டன் மகள் ஷூட்டிங்கில் எப்படி இருந்தீங்களோ, அதுக்கப்புறம் எட்டுப்பட்டி ராசா, அதுக்கப்புறம் எத்தனையோ படங்கள் நம்ம சேர்ந்து பண்ணியிருக்கோம். அது ஒவ்வொரு படத்தில் பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே உங்களுடைய நேச்சர் சொல்லணும், அது அப்படியே இருக்குது. தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா அதுவும் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க கொஞ்சம் வளர்ந்த உடனே அவங்களுடைய ஆட்டிடியூட், பிஹேவியர் எல்லாமே மாறிடும். ஆனால் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் இது வரைக்கும் அப்படி தான் இருக்கீங்க. ஏன்னா ரிமெம்பர் நம்ம வந்து பொன்னுசங்கர் ஷூட்டிங் நடக்கும்போது நீங்கள் வந்து எம்ஓஎஸ் இருந்தீங்க. லொக்கேஷனில் வரும்போது வண்டியெல்லாம் வந்து நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா அவ்வளோ வண்டி வருது நெப்ஸ்க்கு. அப்போ தான் ஞாபகம் வந்தது நீங்கள் வந்து ஒரு எம்ஓஎஸ் இருக்கீங்கன்னா. ஸோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லும்போது இவ்வளோ க்ளோஸாக பழகிருக்கோம், அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையில் வந்து யூ ஹவ் ஜஸ்ட் பீன் த சேம். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த பிக்கெஸ்ட் குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கிறது. அதே மாதிரி வீட்டில் சுதா பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பண்ணும்போது கல்யாணம் ஆக போகுது, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முதலாக லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. அண்ட் த வே ஷி ஹஸ் க்ரூம்ட் ஹர் செல்ஃப் டுடே. ஐ திங்க் உங்கள் 2 பேருடைய அன்பு, பாசம், அந்த காதல் அடிப்படையில் ஒரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு அன்பு, அதுவும் வந்து ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற ஒரு மரியாதை, அது எல்லாமே அப்படியே பார்க்கும்போது makes me feel very happy and very proud to say that you have been such a wonderful friend for so many years. 50 வருஷம் சொல்லும்போது 50 years of life திரும்பி பார்க்கும்போது have you lived happily னா சொல்லுவாங்க. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 சொல்லுவாங்க. ஸோ உங்கள் லைஃப் ஆக்சுவலி ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா 10 வருடங்கள் தான் ஆகுது. அண்ட் இன் தீஸ் 10 years உங்களுடைய அச்சீவ்மெண்ட் பார்க்கும்போது இட்ஸ் அமேசிங். ஜஸ்ட் ரிமெயின் த சேம். தட் இஸ் யர் பெஸ்ட் குவாலிட்டி. உங்களுடைய அந்த சிரிப்பு எல்லாமே அப்படியே இருக்குது. அதுவும் அந்த டாலாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஹாய் சொல்லும்போது ஒரு ஹக் பண்ணுவீங்க பாருங்கள், அதுவும் வந்து there's so much of warmth in it. So continue being the just wonderful human what you are, and wishing you and your family all the very best. And உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்போவுமே உங்கள் பக்கத்தில் நான் இருப்பேன். டேக் கேர். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், மனமார வாழ்த்துக்கள். அதுதான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு நான் விஷயம் சொன்னால் தான் தெரியும். 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்று தன்னுடைய 50வது பிறந்த நாளை கொண்டாடுகிற மாவீரன் நெப்போலியன் அவர்களை நான் மனமாற வாழ்த்துகிறேன். அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் அல்ல. வில்லிவாக்கம் தொகுதியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 லட்சம் வாக்காளர்களை கொண்ட அந்த ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தொகுதியில் நின்று மகாபெரிய வெற்றியை கண்டு சட்டமன்ற உறுப்பினராகவும், பெரம்பலூர் தொகுதியிலே பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராகவும், சமூக நீதி மற்றும் அதிகாரத்துறையிலே மத்திய அமைச்சராக பணியாற்றியவர் என் அன்பு தம்பி நெப்போலியன் அவர்கள். அவர்களை நான் வந்து மனமாற வாழ்த்துறதுக்கு எனக்கு ஒரு அற்புதமான பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த நல்ல நாளை, இது எனக்கு ஒரு நல்ல நாள், ஒரு பொன்னான நாள், அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா தாமரை என்ற படத்திலே அவரை முதலாக நான் சந்தித்தேன். என்னை வாங்க அண்ணே உட்காருங்கன்னு கூப்பிட்டது மாத்திரம் அல்லாமல் என் கூட தான் நீங்கள் சாப்பிடணும், என் கூட தான் இருக்கணும், நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன சாப்பிடுவீங்க, எப்படி சாப்பிடுவீங்கன்னு எல்லாம் கேட்ட ஒரு அன்புள்ளம் கொண்டவர் என் தம்பி மாவீரன் நெப்போலியன் அவர்கள். அவரை ஏன் தம்பின்னு சொல்கிறேன்னா, நான் அப்படியே ஆரம்பத்திலேயே தம்பி என்றே சொல்லி பழக்கப்பட்டு விட்டேன். அவர் டெல்லியிலே மத்திய அமைச்சராக இணையமைச்சராக இருந்த போதிலும் நான் தம்பி என்று சொல்வதிலே பெருமைப்படுகிறேன். இப்படி ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை தம்பி சத்யா அவர்கள் எனக்கு உண்டு பண்ணி தந்திருக்கிறார்கள். இந்த வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லுகிறேன். அவர் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும். புகழ், கல்வி, வெற்றி, வீரம், மக்கள், பொருள், துணிவு, தானியம், நலம், நுகர்ச்சி, அறிவு, அழகு, முன்னோர் பெருமை, பழங்குடி தன்மை, பிணிகள் இன்மை, நீண்ட ஆயுள் என்ற 16 செல்வங்களை பெற்றவர் நெடுவூழி வாழ வேண்டும். இந்த 50வது பிறந்த நாளை அவர் கொண்டாடுவது போல 100 ஆண்டு விழாவையும் அவர் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். பெரிய சர்ப்ரைஸ் என்னது, நான் இந்த உங்கள் முன்னால் கேமரா தோன்றதுக்கு காரணம் வந்து அன்புக்குரிய சகோதரர் நெப்போலியன் அவர்களது பிறந்தநாள். இந்த பிறந்தநாளில் சர்ப்ரைஸாக அவங்கள வந்து பார்க்கணும், அது அமெரிக்காவில் அவர் பார்க்கும்போது நான் பேசணுன்ற ஆசையில் வந்திருக்கேன். ரொம்ப பழகுவதற்கு அருமையான, அன்பான, கருணையான, பாசமான மனிதர் அருமைக்குரிய நெப்போலியன் அவர்கள். அவர் வந்து முதல் படத்தில் நடித்ததுலேருந்து அண்ணன் பாரதிராஜா அவங்களோட எங்களுக்கெல்லாம் பழக்கம். மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அருமைக்குரிய நெப்போலியன் அவர்களை சொல்லணும். ரொம்ப அற்புதமான ஒரு மனிதருக்கு இன்னும் நிறைய
செல்வங்களும் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று நல்ல நலமோடு நீடு வாழ வேண்டும் என்று நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் என்று சொல்லலாம். ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே என்று பாடி மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று எல்லாம் வல்ல அன்னையை வேண்டி, நம்ம பெற்ற தாயை வேண்டி, அந்த கருணையை வேண்டி அவர் நீடு வாழ வேண்டும் என்றும் அவர்கள் குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ வேண்டும் என்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக இளையராஜா, என் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி, அப்புறமேலு எல்லாம் கார்த்திக் ராஜா, பவதாரணி, எங்கள் இசை குடும்பங்கள் அத்தனை பேரும் சார்பாகவும் நெப்போலியன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே கண்ணா நெப்போலியன், ஃபர்ஸ்ட் கிளாஸ். நெப்ஸு, வாழ்க்கையில் பாதி வாழ்க்கையை கிராஸ் பண்ணிட்டேன். 50வது பிறந்தநாள், எங்களுடைய ஆத்மார்த்தமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நெப்ஸு, எவ்வளவு தூரங்களை தாண்டி நின்னாலும் நினப்பு வழியாக ரொம்ப பக்கத்துலேயே இருக்க நீ. இப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இப்படி சந்தித்து பேசும்போது எனக்கு உன்னுடைய முதல் சந்திப்பு ஞாபகத்துக்கு வருது. பாரதி ராஜா சார் ஆஃபீஸில் ஒரு ஆல்பத்தை தூக்கிட்டு புதுநெல்லில் புதுநாத்தப்போ நீ சந்தித்ததும், அந்த முதல் சந்திப்பு நானும் அங்கே உதவியாளராக இருந்தப்போ டைரக்டர் கூட இருந்து நான் அந்த உன்னுடைய ஆல்பத்தை க்ளோஸாக நான் பார்த்தது எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு ஏஆர்எஸ் கார்டனில் மேக்கப் டெஸ்ட் எடுத்ததும், அதுக்கப்புறம் அம்பாசமுத்திரத்தில் ஷெட்யூல் போனதும், அந்த ஷெட்யூலில் முதல் ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒர்க்கே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாள் அந்த அம்பாசமுத்திர அம்பை லாட்ஜில் நீ தங்கி இருந்துட்டு நம்ம போகிறதும் வர்றதுமா இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஷெட்யூலில் உன்னுடைய ஒர்க்கு தான் நிறைய போச்சு. அந்த படத்துக்கு நான் டைலாக் ரைட்டரு. ஆனால் அதை எழுதியிருந்ததை விட நீ அதை சொல்லும்போதும் உனக்கு ஒரு மாடுலேஷன், அந்த ஒரு சின்ன சிரிப்புமா கலந்து டைரக்டர் ரொம்ப ரசித்தார். அன்னைக்கு நான் பார்த்ததுலேருந்து அதுக்கப்புறம் உன்னை பல ஸ்டேஜில் பார்த்துட்டேன். புதுநெல்லு புதுநாத்து முடிச்சு எஜமான், இசையவ்வளோ பேர் பாண்டி பண்ணி அப்படி ஒரு உயரத்துக்கு போய் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போனதை சினிமா வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி 25 வருடங்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியல பர்சனலாக. ஆனால் அதுக்கு அடுத்த இந்த 25 வருடங்களும் உன்னை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றேன். உயரங்களை நீ தாண்டி இருக்க, நிறைய அளவுக்கு நீ போயிருக்க. ஆனால் மனிதாபிமான முறையில் தனிப்பட்ட மனிதனாக நீ அப்படியே இருக்கேங்கிறத எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உனக்குள்ளே இயல்புலேயே ஒரு குழந்தைத்தனம் இருக்குது. நீ ஆள் ஹைட்டு மீச்சங்கீச்சமாக அப்படி இருந்தால் கூட இயல்புலேயே ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். ப்ளஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது நடிப்புக்காக இல்லாமல், பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் ஆத்மார்த்தமாக ஒரு ரத்தத்துலேயே ஊர்ன ஒரு விஷயமா இருக்குது. அது அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். காசு, பணம், புகழ் இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ். ஆனால் ஒரு தனி மனித குணாதிசயத்தில் மிக முக்கியமானது இது தானே. அது உங்கள்கிட்ட ரொம்ப ஹை லெவலில் இருக்குதுன்னே நான் நினைக்கிறேன். அதே மாதிரி லாங் விஷன், ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டேஜ் நீ யோசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அரசியலாக இருக்கட்டும், அல்லது தனிப்பட்ட முறையில் வியாபார தன்மையில் இருக்கட்டும், சினிமாவில் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதை நான் க்ளோஸாக நான் அப்சர்வ் பண்ணும்போது, ஏஆர்எஸ் கார்டனில் நீயும் அர்ஜுன், ராதா தம்பியும் உட்காந்து கிட்டத்தட்ட புதுநெல் புதுநாட்டு டைமில் அந்த சாஃப்ட்வேர் லைனை பற்றின ஒரு விஷயங்களை நீ அப்போவே அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தது என்னால் க்ளோஸாக நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஆச்சு, அது நீ ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி அதுக்கான முயற்சி எடுத்தது 20 வருடம் கழிச்சு அது ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியாக நிற்கிது அப்படிங்கிறத நீ அங்கேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்க. இப்படி கூட்டி கழித்து எல்லாத்தையுமே நீ பார்க்கும்போது உன்னுடைய 50 வருட வாழ்க்கையை நிறைவாக நல்ல முறையில் நீ வாழ்ந்திருக்க. இப்போ ஒரு பிகினிங் ஸ்டேஜ்லேயே நீ இப்படி இந்த ஸ்டேஜ்லேயே நீ இவ்வளோ தூரம் ஒரு உயரத்தையும் இந்த ஒரு அடையாளத்தையும் நீ வச்சுக்கிட்டு இருக்கும்போது, இனி அடுத்த ஒரு 50 வருடம் ஒரு பெரிய மனிதனாக, ஒரு அனுபவசாலியாக நீ அடுத்தது இந்த பூமிக்குள்ளே ட்ராவல் ஆகும்போது இன்னும் பல பேருக்கும் நல்ல மனிதனாக, நல்ல ஆத்மார்த்தமாக இருப்பீங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு என்னுடைய ஆத்மம் பூக்க ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் இந்த பிறந்த நாளில் தெரிவிச்சுக்கிறேன்.
ஹாப்பி பர்த்டே நெப்போலியன் சார். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திஸ் டே. உங்களுடைய பர்த்டே அன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் உங்களோட நான் ஒர்க் பண்ணும்போது அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னால் ஐ ஷுட் சே நீங்கள் நல்ல ஒரு ப்ரொடெக்டட் தான் சொல்லணும். அதாவது எல்லாரும் நல்லா ப்ரொடெக்டடாக இருக்காங்களா, எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிற கேர் அப்படிங்கிறது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் ஐ ஷுட் ஸ்பீக் அபவுட் யூ. அது பேசிக்காகவே உங்ககிட்ட அந்த ஒரு ஆட்டிடியூட் ஐ யூஸ் டு ரியலி நோட்டிஸ். நம்ம வந்து அதாவது ஒரு ஸ்டார் நைட் மாதிரி ஒரு ப்ரோக்ராம்க்கு போயிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரில, ஸ்ரீலங்காவுக்கு. அந்த டைமில் அங்கேயும் தெர் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம். அங்கே திடீர்னு ஒரு ப்ராப்ளம் மாதிரி க்ராப்பப் ஆச்சு. அப்போ வந்து ஒரு நின்று நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறதே மறந்து போய் கம்ப்ளீட்டாக ஏதோ ஆர்கனைசர் மாதிரி மாறி எங்கள் எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எங்களை வெளியே கொண்டு வந்து சேஃபாக எங்களை திருப்பி சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் தான். உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஸோ அந்த டைமில் நான் நினைப்பேன் லைக் அது வந்து பேசிக்காகவே அந்த ஆட்டிடியூட் அந்த ஒரு இது இல்லைன்னா நம்மளால் அதை செய்யவே முடியாது. ஸோ ஐ ஷுட் சே தட் யுவர் ஆஸ் அ பர்சன் நீங்கள் வந்து யுவர் வெரி வெரி நைஸ் ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கிற ஒரு மனிதர். அண்ட் அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஐ ஷுட் சே அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நீண்ட ஆயுளும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்த சந்தோஷமுமோட நல்லபடியாக நிறைய நிறைய பர்த்டே நீங்கள் கொண்டாடணும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி ஃபேமிலி, ஹாப்பி லைஃப். ஹாய் நெப்போலியன் சார், ஹாப்பி பர்த்டே டு யூ. 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். விஷ் யூ மெனி 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 ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்னோட ஹஸ்பண்ட் ராஜ்குமாரன் சார் சார்பாக, என்னோட 2 குழந்தைங்க இனியா பிரியங்கா சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சுதா மேம் எப்படி இருக்கீங்க? குணால், தனுஷ் 2 பேரும் நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் இந்தியா விட்டுட்டு அமெரிக்கா போயிட்டீங்களே, மறுபடியும் சென்னைக்கு எப்போ வரீங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ நெப்போலியன் சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ஆனால் இந்த வாழ்த்து மூலமாக நீங்களே எனக்கு பார்ப்பீங்க, ஆனால் நான் உங்களை இப்போ பார்க்க முடியாது. ஸோ எனிவே ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இந்த 50வது பிறந்த நாள் ரொம்ப சிறப்பாக அழகாக என்ஜாய் பண்ணுங்க அமெரிக்காவில். உங்கள் மிஸ்ஸஸ் வந்து ஒரு பெரிய த்ரில்லிங்கான ஒரு ரொம்ப அழகான ஒரு சர்ப்ரைஸ் நிகழ்ச்சி உங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நைஸ் டு விஷ் யூ ஆன் திஸ் ஒகேஷன். உங்கள் கூட 2-3 படங்கள் பண்ணியிருக்கேன் அண்ட் சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்னன்னு தெரியல, ஆனால் கிழக்கும் மேற்கும் படம் என்னால் மறக்கவே முடியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஃபுல் ஷூட்டிங் நாங்கள் கோபிச்செட்டிப்பாளையமில் தான் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். அண்ட் ஒரு குடும்பமாக அழகாக ஒன்றா ஜாலியாக அந்த ஷூட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தோம். ஸ்பெஷலி அந்த ஒரு வீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? மொத்தமாக ஷூட்டிங் மோஸ்ட்லி ஒரு வீட்டில் தான் கோபியில் ஷூட்டிங் பண்ணோம். அங்கே ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி வந்து யாரும் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, செருப்பு எடுத்துட்டு உள்ள வரக்கூடாது, அதே மாதிரி அந்த பாட்டிக்கு யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். பட் கடைசியில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டியோட ஃபோட்டோ எடுத்தோம். ஞாபகம் இருக்குதா? அந்த பாட்டிக்கு என்னென்னா ஃபோட்டோ எடுத்தால் உடனே செத்து போயிடுமான்னு ஒரு சின்ன அவங்களுக்கு பயங்கர டவுட்டாக இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த ஷூட்டிங் அவங்கள நிற்க வச்சு சிரிக்க வச்சு நம்ம ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? ஸோ I remember each and every moment that we shot together. And அதுக்கப்புறம் தென்காசிப்பட்டினம் ஷூட்டிங் ஞாபகம் இருக்கா? ஸோ தட் வாஸ் ஆல்சோ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் கிழக்கும் மேற்கும் ஷூட்டிங்கில் தான் நீங்கள் அந்த குட் நியூஸ் கொடுத்தீங்க உங்கள் மிஸ்ஸஸ் கன்சீவ் ஆயிருக்காங்கன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி என்ஜாயபிள் மூமெண்ட் அண்ட் வெரி ஹாப்பி மூமெண்ட் ஃபார் அஸ் when we were shooting in that film. அண்ட் சுதா மேடம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆர் ஃபைன். அண்ட் சீக்கிரமாக சென்னைக்கு வாங்க, லெட்ஸ் மீட் அப் அகென். இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். வாங்க நடிங்க நெப்போலியன் சார். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை படத்தில் பார்த்துட்டு. ஸோ கம் அகென், வி வுட் லைக் டு see you again on big screen. Wishing you all the best. நல்ல பீஸ், ப்ராஸ்பெரிட்டி, ஹாப்பினஸோடு நீங்கள் இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல். எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக, பீஸ்ஃபுல்லாக, ஹெல்த்தியாக உங்கள் ஃபுல் ஃபேமிலிக்கு அப்படி தான் இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன். ஸோ விஷிங் யூ ஆல் த ஹாப்பி பெஸ்ட்
birthday wishes and all the very best to you. Enjoy yourself, Napoleon sir. Hi Napoleon sir, how are you? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்கறதுல சர்ப்ரைஸ் ஆயிட்டீங்களா? உங்களுடைய 50வது பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். A very 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 happy birthday. Have a blast. நெப்போலியன் சார், நாங்கள் வந்து வாணி ராணி ஷூட்டிங் பண்ணிருக்கோம். இது என் பையனா நடிக்கிறான், மானஸ் என் பேர். இது வந்து தேன், ரியல் நேம் வந்து நேஹா. சரி, ஸோ எங்கள் சார்பில் நெப்போலியன் சாருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ. 1 2 3. ஓகே, 1 2 3. ஹாப்பி பர்த் 1 2 3. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday dear Napoleon sir. Happy birthday to you. 50. Wow. வணக்கம். 35 வயது நிறைவு பெற்றிருக்கும் நண்பர் சகோதரர் நெப்போலியனுக்கு என் வாழ்த்துக்கள். எனக்கு கணக்கு சரியாக தெரியும், நான் சொல்கிறேன். அவரை விட மூத்தவன். எனக்கு 45, அவருக்கு 35. இதுக்கு மேலே வாதாடக்கூடாது. இப்படித்தான் அவர் வாழ வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இன்னொரு 15 வருஷம் கழித்து அவருக்கு 45 வயசு ஆகும். அப்போவும் நான் வாழ்த்துவதற்கு இருப்பேன் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இவர் எனக்கு அரசியல்வாதியாக தெரியாதுங்க, நண்பராக தெரியும், நடிகராக தெரியும். அரசியல்வாதிங்கிறது வந்து அவர் ஊர் மெச்சி அவருக்கு கொடுத்த பதவிகள். அவருக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது. 60 இருக்கலாம், 100 இருக்கலாம், அது அனுபவத்தை பொறுத்தது. அவருக்கும் என் வாழ்த்துக்கள். இவர் தான் எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு நண்பர், சகோதரர். என்பால் அதீத பற்றும் என் திறமையின் மேல் எனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட அதிகம் நம்பிக்கை வைத்திருக்கும் நண்பராயிருக்கும் ரசிகர் இவர். அவருக்கு எனது வாழ்த்துக்களை சொல்ல வேண்டியது எனது கடமையாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நெப்போலியன் வந்து ரெட் லைட் போட்ட காரில் வந்தாலும் வெறும் காரில் வந்தாலும் ஒரே மாதிரியாக பழகக்கூடியவர். அதுதான் என்னை வியக்க வைத்ததே தவிர அவர் பதவி அதெல்லாம் வந்து 5 வருஷத்து சமாச்சாரம். அது அடுத்த 5 வருஷத்துக்கு மறுபடியும் மெனக்கிடணும். ஆனால் இந்த நட்பு இன்னும் 50 வருஷம் ஆனாலும் மாறாதிருக்கும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்த்தை இன்று அவருக்கு சொல்லுகிறேன். வாழிய பல்லாண்டு பல்லாண்டு. வணக்கம்.